ஜெயிலர் லியோவிடம் அடி வாங்கிய கூலி அது என்ன அப்படின்னு தான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க பாருங்கள். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான ஒரு திரைப்படம் தான் கூலி. இந்த படத்துக்கான சாங்ஸ் வந்து ஆல்ரெடி செம்ம ஹிட்டு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஹை லெவலில் இருந்துச்சு, அதாவது பீக் லெவலில் இருந்துச்சு. எப்படி ரஜினி சாருக்கு பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு ஹைப் இருந்துச்சோ, அதை விட அதிகமான ஒரு ஹைப் வந்து இந்த படத்துக்கு இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட இந்த படத்தில் வந்து நிறைய பேர், நாகார்ஜுனா, சத்யராஜ் சார், உபேந்திரா, இந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் நாள்லேயே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ரிவ்யூ தாங்க வந்துச்சு. ரஜினி ரசிகர்களுக்கு படம் ஒரு பக்கம் பிடிச்சிருந்தாலும் கூட ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை ஒரு ஆவரேஜ் ஃபிலிமை தான் பார்த்தாங்க. நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம், ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க இந்த திரைப்படத்துக்கு, அதனால் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாலும் கூட வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையே படைச்சிருந்துச்சுங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, இந்தோனேஷியா, நியூசிலாந்து இப்படின்னு பல நாடுகளில் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் ரிலீஸ் ஆன திரைப்படங்களே வந்து முதல் நாள் வசூல் அதிகம் செய்த திரைப்படம் வந்து கூலியாக தான் இருந்திருக்கு. அதன் பிறகு வந்து 4 நாளில் அதிகமாக கலெக்ட் பண்ண திரைப்படமாகவும் கூலி தாங்க இருந்துச்சு. 404 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எந்த ட்வீட்டும் இல்லை இந்த வசூல் நிலவரம் குறித்து. இந்த நிலையில் வந்து லியோ திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஜெயிலரும் வந்து 600 crore ப்ளஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்துச்சுங்க. இந்த ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா 500 crore ரீச் பண்ணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா அந்த 404க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான வசூல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதா சொல்கிறாங்க. 500 crore வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுமானே தெரியல. இந்த நிலையில் வந்து எப்படி ஜெயிலர் அண்ட் லியோ வந்து பீட் பண்ணும் அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஒருவேளை இன்னும் வந்து ஒரு வாரம் இந்த திரைப்படம் ஓடினா கூட அந்த வசூலை ஈட்டுமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். கூலி படம் வந்து வசூல் ரீதியாக குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.